கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த காரியத்தை மிகைப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு நேர்த்தியாக விவரித்து காண்பிக்கிறார். 15வது வசனத்தை நீங்கள் இதில் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். இறைவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால் இறைவனை துதிக்கிற துதி பலிகள் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அந்த துதி என்பது எதை சார்ந்ததா இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நல்ல காரியங்களானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, உபத்திரவங்களானாலும் சரி, பாடுகளானாலும் சரி, அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? ஒருவேளை இந்த நாள் அநேகருக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு நாளா இருக்கலாம். அநேகர் இந்த விடியலே வேறு விதமான கண்ணோட்டத்தோடு கூட நாம் எழுந்திருக்கலாம். அநேகருக்கு ஏன் தான் விடுதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு கூட இந்த நாளை நீங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் இன்றைக்கு இறைவன் நம்மோடு கூட இடைப்படுகிற இந்த வார்த்தையினுடைய முழு சாராம்சம் என்னவென்றால், நாம் பார்க்கின்ற இந்த உபத்திரவம் அல்லது நீங்கள் எதிர்நோக்குகின்ற, எதிர்படுகின்ற எப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான, நம்மால் முடியாத காரியம் எதுவா இருந்தாலும் அதை முடிய வைப்பதற்கு, அந்த உபத்திரவத்தை எடுத்து போடுவதற்கு, அந்த பிரச்சனையை மாற்றி அமைப்பதற்கு இறைவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்க சொல்லி இருக்குது லேசான உபத்திரவம். பாருங்க, உங்களுக்கும் எனக்கு அந்த உலகத்துல வர பிரச்சனை பெரிய பிரச்சனை. கடவுளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப லேசான ஒரு காரியம். ஏன் லேசான காரியம்னு இந்த இடத்துல பவுல் இதை மென்ஷன் பண்றாருன்னா, உங்களுக்கு பெரியதாய் தோன்றுகிற காரியம் இறைவனுக்கு லேசாய் இருப்பதினாலே அதை இறைவன் எடுத்து போடுகிறான் என்று இங்கே சொல்லுகிறார். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம், மகிமைக்குரிய ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இப்படி மேலானவைகளை கொடுத்திருக்கும் போது இந்த பூமிக்குரிய இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு மிகவும் லேசாகவும் ஒன்றுமில்லாமல் செய்ய அவரால் முடியும் என்பதை இந்த வசனத்துல ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதனாலதான் சொல்றது நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. இன்றைக்கு இந்த பிரச்சனையோடு கூட நம்ம விடியல் வரலாம். ஆனால் இறைவனை நாம் சார்ந்திருக்கும் போது அது லேசாக மாற்றப்பட்டு அது ஒன்றுமில்லாமல் போகிறதை, நித்திய கன மகிமையை உண்டாக்கும் விதத்தில் அவைகள் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அறிந்து இந்த இறைவனிடத்துல நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவரை நம் பக்கமாய் சார்ந்து, அவரை நாம் அவர் பக்கமாய் சார்ந்து, இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைகிறது போல இறைவனோடு கூட பின்னி பிழைகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் மாறும் பொழுது கர்த்தர் எல்லா நாளிலும் வருகிற எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க போதுமானவராய் இருக்கிறார்.